அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். நான் அன்றைக்கே அரைச்ச மாவு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அன்றைக்கே அரைச்ச மாவு இல்லை 2 நாள் மாவு எடுத்துங்க. ரொம்ப புளிச்ச மாவு வேண்டியதில்லை. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவா தான் எடுத்துருக்கிறேன். வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். நமக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துங்க. ஏன்னா இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவையில்லை. தேவைப்பட்டால் சேர்த்துங்க. இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து கொடுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அது வரையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நம்ம ரவா, கோதுமை எல்லாமே சேர்த்ததுமே மாவு கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். ரவா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்குவோம். ஏன்னா ரவா ஊறி வரணும். ஊறும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் ஊறி வரட்டும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம தேவையானது என்னென்ன சேர்க்குறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து இடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாமே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயும் குடிக்கும். அதனால் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு கடாயில் நான் எண்ணெயும் வச்சு எண்ணெயும் நல்லா சூடு ஏறிடுச்சு. சூடு ஏறினதான் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாகவே போடுங்க, ரொம்ப பெருசாக போட வேண்டாம். ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். போட்ட கையோட உடனே பரட்டி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி விடுங்க. அப்போ தான் அடியில் உங்களுக்கு வெந்ததும் இப்போ நம்ம பரட்டி விடும்போது உடையாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி விடுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். மேலே நல்லா கோல்டன் கலராகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு நம்ம சட்னி இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்தாலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் இந்த மிளகுத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்குறது. அதோட வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சாச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.